ஹிட்லர் சொன்னதா எனக்கு ஏன் வருது, மக்களை எப்போதும் பதட்டமாவே வச்சுக்க, அப்பதான் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டான் அப்படின்னு. 100 பேர்ல குறைஞ்சது 60 பேர் நம்ம வாடகை விட்டதா மாறி மாறி இருப்போம். அந்த வீட்டுல என்னை சோதிச்சீங்கன்னா அந்த வீட்டுல அவர் இல்லைங்கன்னு உடனே நீ என்ன பண்ணுவ, அவர் இல்லை அப்படின்னு அடிச்சு. திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லுது, ஆனா அந்த எதிர்ப்பு தன்மையில நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா நீங்க தான் அந்த பூத் லெவல் ஆபீசரா போடுறீங்க, நீங்களே போய் எல்லாத்தையும் செய்யுங்கன்றீங்க, இதை இப்படி பண்ணுங்கிறீங்க, ஏதாவது உதவிக்கு வேணா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கிறீங்க. ஒண்ணு எதிர்த்தா இதை ஏற்க முடியாது, இது காலம் எடுக்கணும், இது நிதானமா செய்ய வேண்டியது. தேர்தலுக்கு அப்புறம் பண்ணு, 29 பாராளுமன்றத்துக்குள்ள இதை சரிவாக்கவா அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கணும். இல்ல நீங்க அதை எதிர்க்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றதும் பேசுறதும் திருப்பி இதை செயல்படுத்துறதுன்னா அது எந்த மாதிரி முறை? கண்ணுக்கு தெரியுது தவறு நடக்குதுன்னு, அந்த தவறை துணிஞ்சு எதிர்க்கணும்ல ஒரு அதிகாரம் அதிமுக ஆதரிக்கும். ஏன்னா அவங்க எஜமான் கொண்டு வந்தது விளங்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு, அதிகப்படியா அவர் வாக்கு தான் காலியாகுது. இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் 2 இடத்துல வாக்கு செலுத்துகிறார், இறந்தவர்களின் வாக்குல நீக்கப்படல அப்படியே இருக்குங்கிறத நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிடலாங்கிறத என் கேள்விக்கு யார் பதில் சொல்ல. 81 லட்சம் பேர் வெளியில இருக்கான் வாக்கு செலுத்த முடியாம, அந்த 81 லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான வாக்கு இருக்கக்கூடாது? இது அவசர அவசரமா கொண்டு வரும்போது ஒரு நடுக்க வருது, அப்ப வேற ஏதோ நோக்கம் இருக்கு. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியலை அறிவிப்பேங்கிறாங்க. அறிவிச்ச பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை. குறிப்பா இப்ப எனக்கு என்னன்னா, நான் நிறுத்துற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கடைசியா. அப்ப